காலிங் பெல் சத்தம் கேட்டதும் சலிப்போடுதான் எழுந்து போய் கதவை திறந்தேன். ஆனால் வெளியே நின்றவனை பார்த்ததும் என் கண்கள் வியப்பில் அப்படியே விரிந்துவிட்டன. அட, நீயா? வாடா. அவன் இப்படி திடுதிப்பென்று வருவான் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் சொல்ல முடியாத ஆனந்தம். ஹேய், விஷ் யூ ஹேப்பி பர்த்டே என்றபடியே மெல்லச் சிரித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். தேங்க் யூ என்று சொல்லும்போதே என் நெஞ்சம் படபடவென அடித்துக் கொள்ளத் தொடங்கிவிட்டது. நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இது என்றேன், என் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைக்க முடியாமல். வீட்டைச் சுற்றி ஒருமுறை பார்வையை ஓடவிட்டவன், வீட்ல யாரும் இல்லையா என்றான் மெல்லிய குரலில். எனக்கு தொண்டை வறண்டது. நான் இருக்கேனே என்றேன். எனக்கும் அதுதான் வேணும் என்று சொன்னவன் அடுத்த நொடி என்னை நெருங்கி மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அந்த அணைப்பில் இத்தனை நாட்களாக அவன் சேர்த்து வைத்திருந்த அத்தனை ஏக்கமும் தவிப்பும் இருந்தது. நான் எவ்வளவோ விலக முயன்றும் அவனது அந்த உணர்ச்சி பெருக்கில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. சொல்லப்போனால் விடுபட எனக்கு மனசு வரவில்லை என்பதுதான் உண்மை. அப்படியே என்னை பின்னால் தள்ளிக்கொண்டு போய் சோபாவில் அமர வைத்தான். ஒரு பெரும் பாரத்தை இறக்கி வைப்பது போல என் தோளில் சாய்ந்து கொண்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனது ஸ்பரிசம், அவனது வாசனை எனக்கு மூச்சு திணறுவது போல இருந்தது. என்னையறியாமல் என் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. என்னடா இத்தனை அவசரம்? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்று நான் கொஞ்சம் கலங்கிய குரலிலேயே கேட்டேன். பேசாம இரு, முதல்ல உன்னை நல்லா பார்த்துக்கறேன். இத்தனை நாள் உன்னை பார்க்காம இருந்த தவிப்பு அடங்கட்டும், அப்புறம் பேசலாம் என்றான் என் கைகளை இறுக்கிக் கோர்த்தபடி. திடீரென எனக்கு நினைவுக்கு வர, கதவை சாத்தலடா பைத்தியம் என்றேன் பதற்றமாக. அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இப்ப எனக்கு இருக்கிற மனநிலைக்கு இந்த நேரத்துல யார் வந்தாலும் எனக்கு கவலையில்லை. எனக்கு நீ மட்டும்தான் இப்போ முக்கியம் என்றான் பிடிவாதமாக. அவன் கண்களில் அப்படி ஒரு தவிப்பை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. என்னை முழுவதுமாக ஆக்கிரமிக்க நினைக்கும் ஒருவித உரிமை அது. எனக்குள்ளும் ஒரு குற்ற உணர்ச்சி கலந்த பயம் தொற்றிக் கொண்டது. இன்று நான் என்னவாகப் போகிறேன்? என்னை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை, அவனுக்கு தேவை நான் மட்டுமே. அந்த இறுக்கமான மௌனத்தை கலைக்க நான் கொஞ்சம் சகஜமாக முயன்றேன். ஏன்டா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதுக்கு ஏதாவது சின்னதா ஒரு கிப் கொண்டு வந்து கொடுத்தியா? சும்மா கையை வீசிட்டு வந்து நிக்கிற என்று நான் சொல்ல அவன் மெலிதாகச் சிரித்தான். என் முகத்தை கைகளில் ஏந்தி என் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டான். இந்தா, இப்போதைக்கு இதுதான். இதுக்கு மேல நீ பேசினே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான். ஹேய், போடா. நாங்கெல்லாம் எத்தனையோ பார்த்தவங்க. இதுக்கெல்லாம் அசரமாட்டோம் என்று நான் பொய்யாகச் சிரிக்க முயல. அது அவனுக்குள் இருந்த அந்த பிடிவாதமான அன்பை இன்னும் அதிகமாக்கியது. என்னை இன்னும் நெருக்கமாக இழுத்துக்கொண்டான். அந்த நெருக்கம் எனக்குள் பல வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த ஏதோ ஒன்றை உலுக்கி எடுத்தது. எவ்வளவோ முயன்றும் என்னால் அவனிடம் இருந்து தப்ப முடியவில்லை. எனக்குள் இருந்த அத்தனை தடுப்புச் சுவர்களும் சரிந்து விழுந்தன. மோதிரம் மாற்றிக்கொண்ட என் கணவனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்கிறேன் என்று என் மூளைக்கு தெரிந்தாலும் என் மனம் அதை ஏற்க மறுத்தது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும், அவனது ஒவ்வொரு பார்வையும் என்னை என்னவோ செய்தது. அவனுக்கு என் மனதின் ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்திருந்தது. அந்த புரிதல், அந்த அணுக்கம், அதற்காகத்தான் நான் ஏங்கிக் கிடந்தேன். என்னை எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் அவன் நேசித்தான். அந்த நிமிடம் உலகத்தின் அத்தனை நியாய தர்மங்களையும் தாண்டி அவனது அன்பில் நான் முற்றிலும் கரைந்து போனேன். என் கட்டுப்பாட்டையும் மீறி நான் உடைந்து அழுதேவிட்டேன். என் தலைமுடியை கோதியபடியே என்னை ஆஸ்வாசப்படுத்தினான். என் குற்ற உணர்ச்சிகள், என் பயம் அனைத்தையும் தன் மௌனத்தாலேயே உள்வாங்கிக் கொண்டான். எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தோம் என்று தெரியாது. ஒரு பெரும் உணர்ச்சி போராட்டத்தை கடந்து எதுவும் பேசாமல் அப்படியே என் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான். இது எங்கள் உறவின் இன்னொரு புதிய ஆரம்பம் போல தோன்றியது. ஆமாம், இவ்வளவு நடந்ததே. இவன் யார் என்றுதானே கேட்கிறீர்கள்? கேட்காதவர்கள் விட்டுவிடுங்கள். கேட்க நினைப்பவர்களுக்காக இதோ. திருமணம் என்ற பந்தத்தில் இருந்து கொண்டும் இப்படி ஒரு இரகசியமான, அத்துமீறிய உணர்வுக்குள் சிக்கிக்கொள்ளும் அந்த மனித மனம் யாருடையது என்று தெரிய வேண்டுமா?
இப்பவே எழுந்து போய் உங்க பக்கத்தில் இருக்கும் கண்ணாடியை பாருங்கள். அது சொல்லும். என்னங்க பார்க்கிறீர்களா, நமக்குள்ளும் இப்படி சொல்ல முடியாத ரகசியங்களும் தவிப்புகளும் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன, இல்லையா?